அவமானப்படுத்திய நடிகையை எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா? மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையை மிஞ்ச இன்னும் யாரும் பிறக்கலன்னு தான் சொல்லணும். அவருக்கு இருந்த ஃபேன் கிரேஸ் யாருக்குமே கிடையாது. 60s 70s டைம்ல வசூல் மன்னனா இருந்த அவர் செவாலியே சிவாஜி கணேசனுக்கே மிகப்பெரிய டஃப் கொடுத்தார். மேலும் அந்த காலத்திலேயே உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக பல நாடுகள்ல ஷூட்டிங் நடத்தி சாதனை படைச்சார். அந்த படத்தோட ஷூட்டிங் டைம்ல எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அவமானம் நடந்ததா சோசியல் மீடியாவில் ஒரு டாக் போகுது. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக தாய்லாந்து நடிகை ஒருத்தரை எம்ஜிஆர் வலைவீசி தேடின போது அங்க டிவி ஆர்டிஸ்டா இருந்த மிட்டா ருங்ரட் அப்படிங்கிற நடிகை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நடிகையை மீட் பண்ண எம்ஜிஆர் நார்மலா போயிருக்காரு. அப்ப அவர்கிட்ட எனக்கு இந்த படத்துல நடிக்க சம்மதம், படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் நான் தான்னு சொல்ல உடனே அந்த நடிகை நீங்க அப்பா மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லி அவமானப்படுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எம்ஜிஆர் ஃபுல் மேக்கப், பேண்ட், கோட், ஷர்ட், கூலர் போட்டு ஸ்டைலிஷா இருந்ததை பார்த்து அசந்து போய் இப்ப உங்க வயசே தெரியலேன்னு புகழ்ந்து பேசினாங்களா. அவங்க சேர்ந்து பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டை பாடி ஆடிருக்காங்கன்னு ஒரு தகவல் உலா வருது.